ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் வச்சு தவா பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில், என்னோடய ஸ்டைலுன்னு சொல்லாங்க, என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான இந்த தவா பன்னீருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு, அது கூட ஒரு ஸ்பூனு தயிர், இந்த மாதிரி ஒரு க்ரோஸு பேஸ்ட்டாக அரைங்க. ஏன்னா முந்திரி பருப்பு மசியறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று விட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பன்னீர் துண்டு, அதை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணது, அதுலேருந்து ஒரு 4-5 துண்டு பன்னீர் எடுத்துக்கிட்டு, அது கூட ஒரு க்யூபு பட்டர் சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக, அது கூட கொஞ்சம் தயிர், ஒரு அரை கப்பு தயிர்னு வச்சுக்கோங்களேன், அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக க்ரீமியாக அடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி க்ரீமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த தவா பன்னீர் தேவையானது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல அடி கனமான தவா, தோசை தவா எடுத்துக்கோங்க. இரும்பில் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, இல்லைன்னா நான்ஸ்டிக்கு. இது கூட ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கூட ஒரு க்யூபு பட்டர் போட்டு, அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் அது சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு, இந்த குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஷாஜீரா, இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்துக்குங்க. இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ஷாஜீரா. உங்கள்கிட்ட ஷாஜீரா இல்லைன்னா கூட கொஞ்சம் ஜீரகமே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குடமிளகா சேருங்க. இப்போது காரத்துக்கு பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக வகுந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு இன்னும் 2 பச்சை மிளகா வேணால் கூட்டிக்கிங்க. நம்ம காஷ்மீரி மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, செரி டொமேட்டோன்னு, அதுதான் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது, அது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு, அது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட செரி டொமேட்டோ அந்த மாதிரி சின்ன டொமேட்டோ இல்லைன்னா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பழுத்த தக்காளி இல்லாமல் ஒரு மீடியமாக பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு க்யூப் பட்டர் போடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது 3த்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. அது கூடவே உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து இந்த பட்டர் மெல்ட் ஆகி அந்த இதோட மசாலா எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதங்குற அளவுக்கு சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் இந்த 100 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பரட்டும் போது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டு இந்த உப்பு காரம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும். அடிகனமான இரும்பு தவாவில் பண்ணும்போது இந்த டிஷ்ஷுக்கு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இந்த உப்பு காரம்லாம் பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது, எல்லாமே அந்த டிஷ்ஷில் ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தவாவில் பண்ணுறது. இந்த மாதிரி நல்லா வதக்கி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு, நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா க்ரீமியாக ஒரு இது, அந்த பேட்டரை இப்போ ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த இதோட பன்னீரோட நல்லா சேர்ந்து ஒரு திக்கு கிரேவியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். அதேமாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அப்போ தான் இது நல்லா இதாக வரும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால் இந்த இது முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது ஒரு திக்காக இதாக வரும். சூப்பராக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா, நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்ணுன்னா இப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கஸ்தூரி மேத்தி, விதைக்கீரை காஞ்சது இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கையால் கசக்கி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. எனக்கு நான் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால ஓரளவு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட எது கூட சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா, தக்காளி எல்லாம்
ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிடும்போது இந்த பன்னீர் இதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த தவாவில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட்டான ரெசிப்பியாக இந்த டிஷ் இருக்குன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் சொல்லியிருக்க மெத்தடில் அதே சமயம் அளவுகளும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஹோட்டலுக்கு போகாமலே நம்ம வீட்லேயே இந்த டேஸ்டான ரெசிப்பியை செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்கள அசத்தலாம். அந்தளவுக்கு டேஸ்டியான தவா பன்னீர் ரெசிபி உங்களுக்கு தயார். இது வந்து மேலாட்டம் இந்த கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவி பரிமாற வேண்டியதான். பாருங்கள், இந்த பன்னீர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த தக்காளியெல்லாம் வந்து மெயினான பாயிண்ட்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த பன்னீரை எப்படி விரும்பி சாப்பிட்டாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் பாரம்பரியமான ரெசிபிஸ் நிறைய இருக்குது, செஞ்சு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.